Hey guys, hope you are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் போடுற எல்லா வீடியோஸுமே அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் எப்படி லோயர் ஆகலாம். நிறைய ஏஎல் பிள்ளைகள் என்கிட்ட கேட்குற மிக முக்கியமான விஷயத்தில் இதுவும் உண்டு, சரியா? ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட நாட்டில் எல்எல்பி அப்படின்னு சொல்கிறது தான் நாங்கள் லோ அப்படின்னு சொல்லுவோம், சரியா? லோ செய்கிறது நாங்கள் எல்எல்பி அப்படின்றது சொல்லுவோம். இப்போ எல்எல்பி அப்படின்னு சொல்கிறது ஒரு கல்வி தகைமை, சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, எட்டர்னியட் லோ. எட்டர்னியட் லோ அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அது ஒரு தொழிற்தகைமை. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்எல்பி முடித்தா நீங்கள் லோயரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஆனால் என்ன செய்யணும், அதுக்கு பிறகு நீங்கள் எட்டர்னியட் லோ எழுதணும். அதுக்கு பிறகு நீங்கள் லோயரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் லோயர் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான வழிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல வழிகள் இருக்குது, சரியா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் லோயர் ஆகிறதுக்கான முதலாவது வழியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏஎல்ல எந்த பிரிவில் நீங்கள் படித்தாலும், எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் ஏஎல் செஞ்சிருந்தாலும் நீங்கள் மெரிட் பாஸுக்குரிய ஜெட் ஸ்கோரை நீங்கள் எடுப்பீங்களாக இருந்தால், சரியா? மெரிட் பாஸுக்குரிய ஜெட் ஸ்கோரை நீங்கள் எடுப்பீங்களாக இருந்தால் நீங்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தில் கற்கலாம், சரியா? கலாம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் லோ ஃபேக்கல்ட்டிக்கு தெரிவு செய்யப்படுவீங்க. இலங்கையில் இருக்கிறதுலையே கொழும்பு யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் லோக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கல்ட்டி ஒன்று இருக்குது, சரியா? ஃபேக்கல்ட்டி ஆஃப் லோ, யூனிவர்சிட்டி ஆஃப் கலாங்கு, சரி? அதில் மட்டும்தான் ஃபேக்கல்ட்டி காணப்படுது. அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறது, அந்த பெஸ்ட் ஜெட் ஸ்கோருக்கு கொஞ்சம் கீழே நீங்கள் ஜெட் ஸ்கோர் எடுப்பீங்களாக இருந்தால் அடுத்ததாக நீங்கள் பெரதனியா யூனிவர்சிட்டிக்கோ இல்லைன்னு சொன்னால் ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கோ போகலாம். அந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட், சரியா? லோ டிபார்ட்மெண்ட் அங்கே காணப்படுது. அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன் தான் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அடுத்தது கேடி யூனிவர்சிட்டி, சரியா? அந்த ஜோன் கொத்தலாவ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்களே அந்த யூனிவர்சிட்டி. நீங்கள் அதுலேயும் என்ன செய்யலாம், உங்களோட எல்எல்பி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சரி? அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மூலமாக நீங்கள் அந்த எல்எல்பியை பெற்றுக்கொள்ள இயலும். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் பிகாஸ் அப்படியான யூனிவர்சிட்டி மூலமாக அதாவது இன்ஸ்டிடியூட் மூலமாக நீங்கள் எல்எல்பி முடிச்சுக்கொள்ள இயலும், சரியா? அடுத்தது நீங்கள் எப்படி சொல்கிறது, எல்எல்பி முடிச்சிட்டா உடனே நீங்கள் லோயரா அப்படின்னு சொன்னால் இல்லை. எப்படி அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்எல்பியை முடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது லோ காலேஜுக்கு நீங்கள் என்டர் ஆகிறதுக்கான ஒரு கருவி தான், சரியா? அதுக்கு பிறகு அந்த எல்எல்பி டிகிரியை வச்சுக்கொண்டோ நீங்கள் லோ காலேஜில் ஒரு மாணவராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்வீங்க, சரியா? ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யலும், அங்கே டோட்டலாக 3 இயர்ஸ் படிக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்வோம், கலாம் யூனிவர்சிட்டிலையோ இல்லைன்னு சொன்னால் பேரதனியாலேயோ இல்லைன்னா ஜஃப்னாலேயோ அதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டிலையோ இல்லைன்னு சொன்னால் கேடியிலையோ எல்எல்பி டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலும், அந்த லோ காலேஜில் நம்ம ஃபைனல் எக்ஸாம் மாத்திரம்தான் செய்ய வேண்டி வரும். அங்கே நாங்கள் 3 வருஷம் படிக்க தேவையில்லை, சரியா? 3 வருஷம் ஓகேவா? அப்போ இப்படியான யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அந்த ஃபைனல் எக்ஸாம் மட்டும்தான் செய்வாங்க. அதையும் தாண்டி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லோ காலேஜ் நடத்துகிற 3 வருஷத்துக்கான அந்த எக்ஸாமையும் செஞ்சு அவங்க பாஸ் ஆகணும், சரியா? அதுக்கு பிறகு இப்போ இது எல்லா ஆப்ஷனையும் தவிர கலாம் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த கேடியூ வரைக்கும் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் வரைக்கும் அதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா லோ காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை செஞ்சு அதில் நாம் பாஸ் ஆகி அதன் மூலமாக நாம் லோ காலேஜில் 3 இயர்ஸ் படித்து நாம் லோயர் ஆகலாம், சரியா? ஆனால் அவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்எல்பி டிகிரி இருக்காது, சரியா? அவங்ககிட்ட அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்கும், சரியா? இப்போ லோ காலேஜில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 3
லாங்குவேஜ்லேயும் அந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ நாம் வந்து லாங்குவேஜை சூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகியாச்சு. இதுக்கு பிறகு நாம் லோயரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு நாம் 6 மாதம் ஒரு சீனியர் லோயருக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்யணும். அந்த 6 மாதம் அவங்களுக்கு கீழே, அந்த சீனியருக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து லோ காலேஜில் நடக்கும். அதுலேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் படித்து தரதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். சரி, அதுக்கு பிறகு 6 மாதம் கழிச்சதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் இலங்கையின் உயர் நீதிமன்றத்தினுடைய சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்வோம். சரியா? இப்படி சத்திய பிரமாணம் செஞ்சதுக்கு பிறகுதான் நாம் லோயர் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ஸோ நான் சொன்ன ஆப்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்க்குற நேரம் புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஏஎல் படித்து அது எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ், காமர்ஸ் அது மட்டும் இல்லை, எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா படித்து அதில் ஒரு நல்ல Z ஸ்கோர் ஒன்று வந்து எடுத்து மெரிட் பாஸுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கட்டாயமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தாலும், அதை நான் மென்ஷன் பண்ணினா அந்த 3 யூனிவர்சிட்டியும், கலாம் யூனிவர்சிட்டி, அடுத்தது பேராதனி, அடுத்து வந்து ஜஃப்னா, இந்த யூனிவர்சிட்டிகளில் வந்து நீங்கள் லோ டிகிரியை வந்து முடிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டான் மற்றது எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஏஎல் படிக்கிறவங்களாக இருந்தால், உங்களுக்கு லோ ஃபேக்கல்ட்டிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்று இருந்தால், கட்டாயமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், நல்ல ஒரு Z ஸ்கோரை வந்து எடுக்கிறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணணும். இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் எடுக்கிற நீங்கள் 3 சப்ஜெக்ட் எடுப்பீங்க தானே, அந்த 3 சப்ஜெக்ட்லேயும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடலுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் மெரிட் பாஸ்லேயே வந்து கலாம் யூனிவர்சிட்டிக்கு வந்துடலாம். கலாம் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த ஃபெக்கல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ட்ரை ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வரலாம். அதே மாதிரி ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை, வேறு எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே நீங்கள் லோ படிக்கலாம். அதே மாதிரி அந்த 3 யூனிவர்சிட்டியையும் தாண்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிகள்லேயும் வந்து இந்த லோ டிகிரியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலும். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏஎல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஏஎல் பாஸ் பண்ணுறதன் மூலமாக மெரிட் பாஸில் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ நானும் வந்து ஒரு மெரிட் பாஸில் கலாம் யூனிவர்சிட்டி லா ஃபேக்கல்ட்டிக்கு வந்த ஒரு கேர்ள் தான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸாவோ இல்லாட்டி ஒரு மோட்டிவேஷனாகவோ இருக்கலாம். ஸோ கட்டாயமாக நீங்களுமே ஒரு ட்ரீமோட ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இந்த ஃபேக்கல்ட்டிகளுக்கு வரலாம். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவிலும் தான் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.